அண்ணன் திருமாவளவன் பற்றி உங்கள் கருத்து என்னண்ணா? திருமாவளவன் ஒரே கட்சி திமுக தான், அவருக்கு வேற எதுவும் தெரியாது. எதுவுமே தெரியாதுங்களா? திமுக ஒரே இருக்க வேண்டியது, அவர் காலத்தை அப்படியே ஓட்டி போக வேண்டியது. வேற வெளியே வர முடியாது. ஓகே, வெளியில் வந்து தனிச்சு போட்டிட்டு ஒரு முதலமைச்சராக வந்தால் ஏற்றுப்பீங்களா? அவர் வர மாட்டார், அங்கேருந்து வெளியே வளர்ந்து. இல்லை, நம்ம முதலமைச்சராக ஏற்றுக்கிற ஒரு இது எனக்கு இல்லை. வந்தால் ஏற்றுக்கலாம், வர முடியாது. எதனால வர முடியாது, என்ன காரணம்? அவர் வந்து அங்கே ஒரு பிடியில் இருக்கிறார், அந்த பிடி மாயத்தில் இருக்கார். அதை மீறி வந்தாருன்னா தான் அவருக்கு வாய்ப்பு. இல்லாட்டினா அவர் வந்து அவர் காலத்தை ஓட்டிக்கின்னு அவர் கூட 2-3 பேர் போயிட்டு போகலாம். யாரும் ஒன்றும். ஓகே, இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த வீடியோ பார்க்குறாருன்னா அவருக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? அவர் தனித்து நிற்கணும் வந்து, இல்லையா அதிமுக போட்டியில் வரணும். வந்தாருன்னா அவருக்கு வந்து தனியாக ஒரு செல்வாக்கு இருக்கும். ஒரு 20 சீட் 30 சீட் அதிகமாக வாங்கலாம். வாங்கி ஒரு அதிமுகவில் வந்து ஒரு நல்ல செல்வாக்காக இருக்கும். நல்லா பதிவு. இப்போ சீமான் புதுசாக வந்திருக்காரு இல்லையா, அவர் பற்றி உங்கள் கருத்து என்ன? அவர் பேரம் பேசி போடுவார். பேரம் பேசுவா? இனி பார்த்துருக்கீங்க பேரம் பேசுறத? எங்க பார்த்தீங்க? அவங்க எல்லாத்தையும் போய் பேரம் பேசி அவர் எங்கே தோக்குதோ அவங்க கிட்ட போயிடுவார். போய் நின்று அவங்க கிட்ட பேரம் வாங்கி அங்கே போயிடுவார். எங்கேயும் ஒரு செடி மைண்ட் இல்லைண்ணா, இது யாரும் கூட சொன்ன நியூஸா இல்லை நீங்கள் கண்ணாலே பார்த்தீங்களா? கண்ணால பார்க்க அவருடைய வதந்தியே இதான். அவர் வந்து எங்கேயுமே தனியாக நிற்கிறது கண்டியே. இவர் யாருன்னா அவருடைய கூட்டணி போய் இவர் ஆட்சி அமைக்கணும்னா யாருன்னா ஒரு கூட்டணி போகணும். இவருக்குன்னு ஒரு 10 பசங்க 100 பசங்க இவர் நம்பிடலாம். அவன் வாழ்க்கை பூரா வீணா போகுது அவரால். இவர் வந்து யாரையும் வாழ வைக்க மாட்டார். வாழ வைக்கணும்னா யாருக்குன்னா கூட்டணி சேர்ந்தா வாழலாம். இப்போ எடப்பாடியாருக்கு போடாமல் நல்ல நேரம் அவருக்கு. இப்போ எடப்பாடியாருக்கு ஒரு ஸ்டார் இருக்கு. இப்போ அதை அவன் இவர் போய் சேர்ந்தணும் அவர்கிட்ட. ஓகே, அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குனாக்கா, சீமானனுடைய இது நான் தனியாக தான் போட்டிடுவேன் ஓகேங்களா, யார் கூட கூட்டணி வைக்க மாட்டேன் தான் இருக்காரு. அவர் ஓட்டு பார்த்தினாக்கா மாற்றங்கள் வேணும் தான் அதிக பேர் ஓட்டு போடுறாங்க ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது மறுபடியும் இப்போ கூட்டணியிலே அதிமுக திமுகவிலே போய் இணைஞ்சாக்கா அவர் மாற்று அரசியலாம் நினைக்கிறவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்களா? இப்போ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீ எதை பண்ணாலும் இப்போ திராவிட படம் அதிமுக திமுக தான் ஓட்டு போடுறது வாய்ப்பு. வேற கட்சிக்கு ஜனங்க ஓட்டு போடாது. எல்லாமே பணம் தான். இல்லை இவரெல்லாம் பணம் கொடுக்க மாட்டேன். பணமே குறிக்கோளாகி போச்சு நாடே. நீ என்ன சம்பாதிச்சு போகிற, நாங்கள் என்ன வாங்கணுன்ற கைக்குள்ள பேசாது. அது எதுவுமே எடுப்பது பணம் தான் முக்கியம். 2026 ஸோ விழுப்புரம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது, அதோட வெற்றி வாய்ப்பு யாருக்குண்ணா இருக்கும்? விழுப்புரம் 6 தொகுதியுமே அதிமுக தான் வெற்றி வாய்ப்பு. அதிமுக தான். ஆமாம், அதுவும் பிஎம்கே கூட்டம்னா அதிகமான ஓட்டு ஜெயிக்கும். பிஎம்கே இப்போ விழுப்புரத்துலேயே 6 தொகுதி இருக்கு இல்லையா? ஸோ 6 தொகுதியில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா போன எலெக்ஷனில் எத்தனை வெற்றி வாய்ப்பு ஜெயிச்சிருக்காங்க? அதிமுக திமுகவும். அதிமுக 3 திமுக 3. அதிமுக 3 திமுக 3. ஓகே, 2026 எத்தனை வரும்னு நினைக்கிறீங்க? 2026 வந்து நாங்கள் 6மே அதிமுக தான் ஜெயிக்கிற வாய்ப்பு. ஏன்னா பிஎம்கே கூட்டணி இதெல்லாம் வந்து பலமாக இருக்கும். பிஎம்கே கூட்டணிலாம் கொஞ்சம் எல்லாம் கடுமையாக இருக்கும். ஓகேண்ணா, இப்போ 2019 மு க ஸ்டாலின் சொன்னார் இல்லையா? ஸோ மனுலாம் எழுதி கொடுங்க, குறைகள் நிறைகள் எல்லாமே எழுதி கொடுங்க, நான் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கைதை போட்டு நிறைவேற்றுறேன்னு சொன்னார். நீங்கள் எல்லாம் எழுதி கொடுத்தீங்களா மனு எல்லாமே? கொடுத்தாங்க, சில பேர் செஞ்சாரு. முடிஞ்ச சில பேர் செஞ்சாரு. முடிஞ்ச 1-2 செஞ்சாரு. 1-2 செஞ்சாரு. மீதி பேர் செய்யல. அதிகமாக மீதிலாம் அதிக பேர் செய்யல. ஓகேண்ணா, கான்ட்ராக்ட் வேலை செஞ்சாரு. ஏன்னா அது அவங்க ஆளுங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து ரோடெல்லாம் போட்டு விட்டாரு. அதான் செஞ்சாரு. ஓகேண்ணா. இப்போ விஜய் அண்ணன் வர்றாரு இல்லையா? இப்போ அவர் முதலமைச்சராக வந்தால் ஏற்றுப்பீங்களா? ஓகே, சரி. விஜய் அண்ணா முதலமைச்சராக வரணும்னா அவர் என்னென்னலாம் மாற்றிக்கணும்? அவர் வந்து முதல்ல வந்து எல்லாருமே அன்பா நடக்கணும். முதல் வந்து கூட்டணி இருக்கணுங்க. ஒரு கூட்டணி இருந்தால் தான் முதல் வேற எதெல்லாம் ஆரம்ப முடியும். பிற கண்டிப்பாக இல்லை தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஓகேண்ணா, அவர் தனிச்சாவே அவர்லாம் வந்து ஆட்சி அமைக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. எம்ஜிஆருமே வரலாம்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் கனவு கண்டா கூட நடக்காது. இல்லை, கூத்தாடிலாம் அரசியலுக்கு வருவதான்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதெல்லாம் ஒரு காலம். இப்போலாம் சாத்தியம் கிடையாது. மக்கள்லாம் மனநிலையில் ரொம்ப திறமையாக இருக்கிறாங்க. என்ன மாதிரி திறமையாக இருக்காங்க? இப்போலாம் வந்து யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு தனி செல்வாக்கு வச்சு பார்க்குறாங்க. ஊரில் எதிர்பார்க்குறாங்க. எல்லா வருமானத்தை எதிர்பார்க்குறாங்க. முன்னாடி வந்து கையை கட்டி போனால் ஓட்டு போகிற காலம் கிடையாது. இதெல்லாம் ஒரு பொற்காலம் ஆகிப்போச்சு. இது வந்து சாதாரண காலம் கிடையாது. யார் ஆட்சியெல்லாம் ஒரே திராவிட பரம் தான் இங்கே ஆளும். அதிமுக தவிர திமுக வேறு யாரும் வாய்ப்பே கிடையாது. ஆளும் வேறு வாய்ப்பு